உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்துக்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாவே மாமியாரும் மாமனாரும் கை கால் புரியாமல் ஆகிடும். அதாவது தன்னுடைய மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும், அதன் மூலயமா தன்னுடைய பொண்ணை அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசையாக இருக்கும். வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கு எந்தவித குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடபுடலை விருந்து வைப்பாங்க நம்ம அம்மான்னு சொல்லி. தன்னுடைய புதுசாக கல்யாணமான கணவனை கூட்டிக்கிட்டு ஒரு பெண் விருந்துக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளையை கவனிக்காமல் அவங்க அம்மா சோகமாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அந்த பெண்ணும் ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க. விருந்துக்கு வந்திருக்கிற தன்னுடைய கணவனை நம்ம அம்மா சரியாக கவனிக்க மாட்டாங்களே, சோகமாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த பெண் சண்டை போடுறாங்க. நீ இப்படி பண்ணுறது முறையா? நீ இப்படி பண்ணினா நான் எப்படி புகுந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பேன்? என் கணவர் என்ன எதுவும் குறை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த பெண் போயிட்டு சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை செஞ்ச விதத்தை பார்த்து உண்மையாலுமே எல்லாரும் மெய்சில் எடுத்து போயிட்டாங்க. உனக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த மாப்பிள்ளையை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. விருந்துக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளையை கவனிக்காமல் கொள்ளாமல் எதுக்காக அந்த மாமியார் சோகமாக உட்காந்துருக்கணும்? அந்த மாமியாரோட சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மருமகன் செஞ்சாரே அந்த செயலை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்களே, எதுக்காக அவர் மாமியாருக்காக அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் மெய்சிலிருந்து போயிட்டு அந்த மருமகனை பாராட்டாமல் இருக்க மாட்டீங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்திகாங்கிற இளம் பெண் புதுசாக கல்யாணம் ஆயிட்டு தன் கணவரோட அம்மா வீட்டுக்கு தல தீபாவளி விருந்துக்கு வந்திருக்காங்க. கார்த்திகாவோட கணவரும் மாமியார் வீட்டு விருந்துக்கு ஆசையா வந்திருக்காரு. அந்த டைம்ல தல தீபாவளி டைம்ல அந்த மாமியார் அங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்பவும் ஷாக் ஆயிடுச்சு. தன்னுடைய மாமியார் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மருமகன் ஒரு கட்டத்துல மனசு நெகிழ்ந்து போயிட்டு அந்த மாமியாருக்காக கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த மாமியார் வீட்டுல அந்த மாமியார் அப்படி என்னதான் பண்ணாங்க, இந்த மருமகன் ஏன் கண்ணீர் விடுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பெயர் கார்த்திகா. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 4 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து எங்க வீட்டுல தீபாவளி கொண்டாட மாட்டோம். அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அந்த டைம்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நல்ல நினைவு இருக்கு. எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எங்க அப்பா எங்க அம்மா மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பாரு. எங்க அம்மாவை எங்க அப்பா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாராம். அவங்க அந்த காலத்திலே லவ் மேரேஜ் பண்ணாங்க. அதனால எங்க அப்பா தீபாவளி அன்னைக்கு இறந்து போட்டதால எந்த விசேஷத்துல எங்க அம்மா கலந்துக்க மாட்டாங்க. குறிப்பா தீபாவளி கொண்டாடவே மாட்டாங்க. அதே போல எங்களுக்கும் பழகிடுச்சிங்க. ஊர்ல எல்லாருமே தீபாவளி கொண்டாடுவாங்க, ஆனா நாங்க மட்டும் தீபாவளி கொண்டாட மாட்டோம். எங்க அம்மா விதவிதமா சமைச்சு அன்னைக்குன்னு பார்த்து எங்க அப்பா போட்டோ வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அதை பார்த்து சின்ன வயசுல இருந்து தீபாவளி அப்படிங்கிற பண்டிகை மறந்து போயிடுச்சு. உண்மையை சொல்லப்போனா தீபாவளி அன்னைக்கு ஒரு வெடி கூட வெடிச்சது இல்லை. அந்த அளவுக்கு நாங்க எங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப வருந்திக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு மட்டும் எங்க சொந்தக்காரங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, என்னடி இது உங்க வீட்டுக்காரர் தீபாவளி அன்னைக்கு இறந்து போயிட்டாரு, அதுக்காக இந்த சின்ன சிறுசுகளை ஒரு தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட முடியாது பண்றியே, ஏன் இப்படி பண்ற, இதுக்காக மாத்திக்க அப்படின்னு சொல்லி 1000 டைம் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மா எங்களுக்காக பார்த்தாலும் எங்க அப்பாவோட நினைவுல இருந்து மீற மாட்டாங்க. அவங்க அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நானும் எங்க அண்ணனும் வளர்ந்து ஆளானோம். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆன உடனே புதுசா வந்த தல தீபாவளி அன்னைக்கு இதே பிரச்சனை தான். எங்க மாமியார் வீட்டுல இருந்து என்னையும் என் கணவரையும் தல தீபாவளிக்காக எங்க அம்மா எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்பதான் எங்க அம்மா முகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவை தீபாவளி அன்னைக்கு பார்த்திருக்கேன். அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்கும். எங்க அப்பாவை நினைச்சு அப்படி அழுவாங்க. ஆனா இன்னைக்கு மகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு புதுசா விருந்துக்கு வந்த மாப்பிள்ளை முன்னாடி அழுகக்கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே டைம் உள்ளுக்குள்ள போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நாங்க விருந்துக்கு வந்த 2 நாளும் எங்க அம்மா எங்க முன்னாடி சந்தோஷமாவும் அதே போல வீட்டு கிச்சனுக்குள்ள போனா அழுதுகிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து தீபாவளி பண்டிகைன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு அன்றைய தீபாவளியும் எனக்கு சிறப்பா இல்லைங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரு, என்ன இது உங்க வீட்டுல மட்டும் தீபாவளி ஒரு களை கட்டாம இருக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஆளாளுக்கு என் முன்னாடி நல்லா இருக்கீங்க ஆனா சோகமா இருக்கீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்காரு எங்க ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா தல தீபாவளி அப்படிலாம் ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போலாம், பாவம் உங்க அம்மா வேற தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். எங்க அம்மாவுக்கோ தல தீபாவளிக்காக வீட்டுக்கு வந்த மருமகனையும் பிள்ளையும் சரியா கவனிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும், அதே டைம் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் எங்க அப்பாவோட இறந்த நாளுங்கிறதால அன்னைக்கு மட்டும் எப்படி புது ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம கறி காயின் எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி எங்க அம்மா தவிக்கிற தவிப்பும் அன்னைக்கு தெரிஞ்சுது. நல்ல வேலையா எங்க அம்மாவோட ஃபீலிங்கை எங்க வீட்டுக்கார நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கிருந்து போயிடலான்னு சொல்லி அடுத்த நாளைக்கு கிளம்பி போயிட்டோம். ஆனா அங்க போனீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுல பயங்கர சண்டை ஆயிடுச்சு. என்னது ஊர் உலகத்துல யாரும் தான் சாவல, தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் செத்துருக்காங்க, அதுக்காக இத்தனை வருஷமா புருஷனை நினைச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடாம இருக்கிறது, சரி இத்தனை நாள் அப்படி இருந்தீங்க, வீட்டுக்கு வந்த மருமகன் சொல்லி அவனுக்காக மாத்திக்கிட்டானு சொல்லி எங்க அப்பாவோட இறப்பையும் எங்க அம்மாவையும் ரொம்ப கேவலமா பேசினாங்க. உலகத்துல இல்லாத புருஷன் இறந்துட்டானா அதுக்கு இந்த அம்மா இத்தனை வருஷமா தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. ஏமா நீயாவது தீபாவளி கொண்டாடியா இல்ல கொண்டாட மாட்டியா, என் பிள்ளைக்கு வந்த தலையெழுத்த பத்தியா, முத மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளி போயிருக்கான், போனவன் வெறுங்கையா திரும்பி வந்திருக்கான், இப்படி ஒரு தலையெழுத்த என் பிள்ளைக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி என் மாமியார் பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏமா நீயாவது தீபாவளி கொண்டாடியா இல்ல கொண்டாட மாட்டியா? என் பிள்ளைக்கு வந்த தலையெழுத்தை பத்தியா? முத மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளி போயிருக்கான், போனவன் வெறுங்கையா திரும்பி வந்திருக்கான். இப்படி ஒரு தலையெழுத்தை என் பிள்ளைக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி என் மாமியார் பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் எங்க வீட்டுல தீபாவளி அன்னைக்கு பெரிய பிரச்சனை நடக்கும். ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. இந்த விஷயம் எங்க மாமியார் வீட்டு சைடு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னம்மா இது, உங்க அம்மா பண்றது நியாயமா? உங்க அப்பா எப்பவே இறந்து போயிட்டாரு, அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமானம் கூட கவனிக்காம அப்படி என்ன தவ வாழ்க்கை இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. இத்தனை பேர் சொல்லும் பொழுது நானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது எங்க அப்பா தீபாவளி அன்னைக்கு இறந்துட்டாரு, அதனால எங்க அம்மா தீபாவளி கொண்டாடாமே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சின்ன வயசா இருக்கும் பொழுது இதெல்லாம் ஓகே. இப்போ இன்னொரு வீட்டுல இருந்து மருமக வர போறா, நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக கொஞ்சம் மாத்திக்கலாமே. நம்ம அப்பாவுக்காக நம்ம வேணா தீபாவளி கொண்டாடாம இருக்கலாம், ஆனா அடுத்த வீட்டுல இருந்த பொண்ணும் அடுத்த வீட்டுல இருந்த மாப்பிள்ளையும் நம்ம அப்பாவுக்காக தீபாவளி கொண்டாட இருப்பாங்களா? ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா மேல உள்ள பாசத்தாலதான் அவர் இழப்ப தாங்க முடியாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட பண்ணி எப்படி பேச முடியும்னு தெரியல. எனக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பெண் அவர்கள் தன்னுடைய இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. குழப்பத்தில் இருக்கிற இந்த கார்த்திகாங்கிற பெண்ணுக்கு உங்களால முடிஞ்ச ஆலோசனையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.